அதாவது நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நல்லா சாப்பிடணும், விரும்பினத சாப்பிடு. அப்புறம் என்னத்த தான் இந்த உலகத்தில வாழ்க்கையில அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, விரும்பினத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினத சாப்பிட்றாங்க. எதுக்கு வந்து அது உணவு கட்டுப்பாடெல்லாம் தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அப்படி சாப்பிட்றவங்க தான் அவங்க வந்து எப்போவுமே வந்து உணவு கட்டுப்பாடு பத்தி யோசிக்க மாட்டாங்க. சாப்பிட்றது தான் வந்து வாழ்க்கையில இன்பமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, 40 வயசுல சுகர் வந்துரும். ஏதாவது ஒரு நோய் வந்துரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 40 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்லது 40 வயசுல அந்த மாரி சாப்பிடுறவங்களுக்கு ஒரு 30 வயசுல கூட, 25 வயசுல கூட உடல் பருமன் ஆயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை 25 வயசுலயே வந்துரும். 25 வயசு, 30 வயசுலயே உடல் பருமன் ஆயிடும். உடல் பருமன் ஆயிடுச்சுன்னா, அது ஒரு நரகம் தான் அது. வேகமா ஓட முடியாது, வேகமா நடக்க முடியாது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஒல்லியா இருக்கிறவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கும். மூட்டு வலி வந்துரும். மூட்டு பெரண்டுருமோங்கிற பயம் வந்துரும். ஏன்னா உடம்பு வெயிட் ஆகுதுல்ல, அப்ப அந்த கால் மூட்டுகளால அத தாங்கிக்க முடியாது. மூட்டு பெரண்டுருமோ நடக்கும்போது அப்படின்னு பார்த்து, பார்த்து நடக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கும். யாருக்கும் உதவிலாம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ஏன்னா உடம்பு வந்து உட்கார முடியல. நமக்கு அப்போ உதவி தேவைப்படுமே தவிர, பிறருக்கு உதவி செய்ய முடியாது. பிறருக்கு சுமையா மாறிக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற அந்த இது இருக்கும். தாழ்வு மனப்பான்மையில ஏற்படுகிற மன அழுத்தத்திலிருந்து விடுபட மீண்டும் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மையால் ஏற்படுகிற மன அழுத்தத்திலிருந்து தற்காலிகமாக விடுபடுவார்கள். அதனால அவங்க சாப்பாட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. நம்மளால முடியாது. தன்னம்பிக்கையின்மை ஏற்படும். இது ஒரு நரக வேதனை தான். அப்புறம் ஒரு 40 வயசுல ஏதாவது ஒரு நோய் வரும். ஏதாவது 1க்கு 2 நோய் வரும். அப்புறம் அந்த நோய்க்காக மருந்து சாப்பிடுவாங்க. டெய்லி மாத்திரை போடணும், மருந்து சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பவும் சாப்பிட்றது தான் வாழ்க்கைன்னு நெனச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றது தான் இன்பம். வேற என்ன இந்த வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே இல்லாம, இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். ரொம்ப நாள் வாழ்றது நம்ம கையில இல்ல. ஆனா சாப்பிட்றது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அவங்க கையில தான் இருக்கு. ரொம்ப நாள் வாழ்றதும், சீக்கிரமா போய் சேர்றதும் அவங்க கையில தான் இருக்கு. அதனால சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்ப அவங்கள மீறி அது நடக்குது. அதனால தான் அவங்க கையில இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 30 வருஷம் 40 வயசுலேருந்து ஒரு 30 வருஷம் நரக வேதனை தான். மருந்து மாத்திரையில வண்டி ஓடிட்டே இருக்கும். அப்புறம் 70 வயசுல இறந்து போயிடுவாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் இந்த மாரியான அதாவது சாப்பிடுறது வேற என்ன இருக்கு? சாப்பிடுங்க, இஷ்டப்பட்டத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு தற்கொலைக்கு சமானம். மெல்ல தற்கொலை செய்து கொள்வதற்கு தான் அங்க நடக்குது. ஒரு மனுஷரால 120 வருஷம் வாழ முடியும். 120 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு கூட சிலர் கேட்பாங்க. நீங்க தான் இப்ப 80 வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ணீங்களோ, அல்லது 90 வயசு வரை வாழ்ந்து, 50 வயசுல வாழ்ந்து நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ, அதான் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து, அதில என்ன பண்ணணுங்கிறது இந்த உலகத்துக்கு சொல்லுங்க. சொல்லக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. 120 வயசு வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க வாழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? 90 வயசுல வாழும்போது, டெய்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. அது பண்ணா தான் தெரியும் நம்ம. எதுவுமே இங்க யாருமே அந்த அளவுக்கு வாழலல்ல. அதனால தான் 120 வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? 80 வயசு வரை வாழ்ந்து என்ன பண்ணணும்னு நமக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. நெறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து, அது உதாரணங்கள் நமக்கு இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம 90 வயசு வரைக்கும் இதெல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. 100 வயசுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நாம தான் நிரூபிக்கணும். எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாரி சாப்பாடு வந்து நம்மள வந்து சாகடிக்கிற சாப்பாடை நாம் சாப்பிடக்கூடாது. நோயை தருகிற சாப்பாட சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியத்த தருகிற 120 வருஷம் வாழ்வதற்கு அனுமதிக்கிற உணவுகளை சாப்பிடணும். இப்ப மனிதர்கள் சாப்பிடுற சோறு, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்கரி உணவு, ஸ்வீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள அனுமதிக்காது. 40 வயசுக்கு மேல உங்கள சந்தோஷமாவே இருக்க அனுமதிக்காது. எவ்வளோ மோசமான உணவு பாருங்க. உங்கள வந்து மகிழ்ச்சியா வாழ்வதற்கு அது அனுமதிக்காது. பொறாம புடிச்ச உணவுகள் அது. அது வந்து அதனால தான் வந்து அளவுக்கு அதிகமான சுவை அது. அதான் பேராசை உணவுகள். இது எல்லாமே பேராசை உணவுகள். அரிசி, சோறு, பேக்கரி உணவு, மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் பேராசை பிடித்த உணவுகள். பேராசையை தூண்டக்கூடிய உணவுகள். பேராசை பிடித்த மனிதர்களின் உணவுகளாக இது இருக்கிறது. பேராசைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல நீங்க திருப்தி அடைந்து விடுகிறீர்கள். எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுருவீங்க. வாழ்க்கையில வந்து 120 வருஷம் வாழ வேண்டிய சந்தோஷத்த ஒரு 40 வயசுலயே அனுபவிச்சுருவீங்க. 40 வருஷத்திலே போதுமான இன்பத்தை அனுபவித்து விடுகிறீர்கள். அதன் பிறகு இன்பம் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அவ்வளோதான் போதும். திருப்தி அடைஞ்சிட்டீங்க. அதுவே நீங்க மென்மையான, எளிமையான உணவுகள சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமா திருப்தி அடைவீங்க. 120 வருஷம் திருப்தி அடையலாம். 120 வருஷம் ஒரு 10 நாள் சாப்பிடுற சாப்பாட்ட, ஒரு நாள் சாப்பிடுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா 10 நாள் சாப்பிடலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு உணவு குடுக்குறாங்க. ஒரு 10 கிலோ ஒரு 10 கிலோ அரிசிய குடுக்குறாங்க அப்படின்னா, 10 கிலோ அரிசிய
நீ எத்தனை நாள் சாப்பிட முடியும் அப்படின்னா ஒரு 10-20 நாளைக்கு சாப்பிட்லாம்ப்பா. அதுவே நிறைய சாப்பிட்டீங்கன்னா 10 நாளைக்கு சாப்பிட்லாம் அல்லது 5 நாளைக்கு சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 நாளைக்கு சாப்பிட்லாம். அதுதான் இங்கே நடக்குது. மனிதர்கள் ஆயுள் காலங்கிறது வந்து ஒரு 10 கிலோ அரிசி மாதிரி தான். 120 வருஷம். அந்த 120 வருடத்தில் நீங்கள் எவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கிறீர்கள்? கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சா 120 வருஷமாக அனுபவிக்கலாம். ஒரு அளவுக்குள்ள அந்த இன்பங்களை அளவோடு அனுபவித்து கொண்டு போனால் 120 வருஷம் அனுபவிக்கலாம். ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு அந்த 120 வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை வந்து 40 வயசுலேயே 40 வருடங்களில் முடித்து விடுகிறார்கள். 40 வருடங்களில் அனுபவித்து முடித்து விடுகிறார்கள். அதனால தான் திருப்தி அடைஞ்சு விடுகிறது மனசு. 70 வயசில் 80 வயசில் திருப்தி அடைஞ்சிருது. 80 வயசில் இவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைஞ்சிருது. அதனால தான் போய் சேர்ந்துடுறாங்க. அதனால் நம்ம ஆசைகளை வந்து பேராசைகள் வந்து வச்சிக்காமல் அளவோடு வாழ்க்கையை இன்பங்களை அனுபவித்து போகணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு வாழ முடியும். இந்த பட்டினி கிடக்கிறது, காலையில் ஒரு வேளை காலை உணவை 11 மணிக்கு மேலே சாப்பிட்றது, இந்த மாதிரி பட்டினி கிடப்பதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இன்பங்களை நாம் சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். ஒரே நாளில் எல்லாத்தையும் தின்னு அனுபவிச்சிடுறது இல்லை. அதுதான் இதோட பொருளாக இருக்கிறது. ஒரே நாளில் அனுபவிக்காமல் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள், பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பல நாள் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை ஒரே நாளில் நமக்கு கொடுத்து விடுகிறது. அப்போ பல நாள் நமக்கு வீணாக போயிடுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மனித வாழ்க்கையோட அடிப்படை என்னென்னா, உயிரினங்களோட இவ்வளோ இன்பத்தை நீ அனுபவிக்கலாம். ஒரு மூளைக்கு ஒரு திருப்தி இருக்குது. நமது மூளைக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குது, இவ்வளோ இன்பத்தை நீ அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேட்ரி இந்த ஃபுல்லாக சார்ஜ் பண்ண மாதிரி தான் அந்த பேராசை என்பது ஒரு பேட்ரி மாதிரி. அதை நீ எவ்வளோ யூஸ் பண்ணுற, வேகமாக யூஸ் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக காலியாகிடும். அவ்வளோ அதுக்கு மேலே அதுபோல் தான் பேராசை. அவனது ஆசைகள் எல்லாமே தீர்ந்து விட்டது. 40 வயசில் கூட நீ ஃபுல்லாக தீர்ந்துடலாம், அவனுடைய ஆசைகள் எல்லாமே தீர்ந்துடலாம். அதுவே இது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் 120 வருஷம் வாழலாம். அதுதான் வந்து இதோட அடிப்படையாக இருக்குது. அதனால் சாப்பிட்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது எல்லாமே பொய் தான். அது உண்மையே கிடையாது. நல்லா விரும்பியதை சாப்பிட்றவங்க நோய் வந்த பிறகு விரும்பினதை சாப்பிட்றாங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அது வந்து உடம்பை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு உடம்பை வந்து பயன்படுத்தணும் அதான் உண்மை. ஆனால் அதை வந்து அதே நேரத்தில் உடம்பையும் பார்த்துக்கணும்ல. ஒரு பைக் வாங்குறீங்க, கண்ணா பின்னான்னு ஓட்டுறீங்க, ஓட்டிட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒழுங்காக பராமரிக்காமல் அதுக்கு ரெஸ்ட்டு விடாமல் நீங்கள் கண்ணா பின்னான்னு பயன்படுத்திங்கன்னா அந்த வாகனம் என்பது வீணாக போயிடும். அதுபோல் தான் நம்ம உடம்பும் நம்ம வந்து பார்த்து அந்த உடம்பு மேலேயும் நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். நம்ம அந்த சுவை மேலே மட்டும்தான் நமக்கு அக்கறை இருந்து உடம்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நல்லா சாப்பிட்டு இந்த உடம்பை வந்து உடம்பை பற்றி கவலைப்படாமலே உடம்பை அனுபவிக்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல, அது வந்து மிகவும் தவறானது.